அம்மாடி என்னடி இவ்வளோ வெயில் அடிக்குது. அதனால தக்கா நான் காலையிலேயே நேரமா வந்துட்டேன். ஏய் உன்ன மாதிரி எல்லாரும் விவரமா இருக்க முடியுமாட்டி மூக்கு நோண்டி. இங்க பாரு உன்கிட்ட நான் பேச வச்சு நீ காணா பேரும் மூக்கிட்டு வேலையை பாரு. அடியே வேலையை பாருங்கடி. ஏய் வாடி வாக்க ரிஷி. ஏய் நகர்ந்து நில்லு, உன் கால பெருசா இருக்கு, 2 துண்டா போட்டு டாட்டி. ஐயோ அம்மா ஓடிடி பண்ண. அம்மா வலி தாங்க முடியலையே. ஏய் யாண்டி கால குறுக்க விட்ட? ஏண்டி அவ காலையிலே வெட்டுனேன், வேணும்னே பிளான் போட்டு வெட்டியிருக்க. ஐயோ இவளுங்க போத மாட்டேங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க. ஏய் கால் தாண்டி குறுக்க வந்துச்சு, கூர்க்கட்டவளே. ஐயோ வலிக்குதுங்கடி, என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கடி. ஐயோ நான் வேற விற்கணுமே, வித்தாதான் எனக்கு ஒரு 200 ரூபாய் கிடைக்கும். போட்டி வேலையை பார்த்துக்கிட்டு இன்னொரு நட போய் போட்டுட்டு வந்துட்டு வேணா உனக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன். ஏ ரோட்டனே நீ இப்படி காலை உடச்சு போட்டு பேசுறது சரியில்லை, 108க்கு போன போடு. இவ கூட ஏக சாவகாசம் வச்சுக்கிறீங்க, அது என்னைக்குமே உயிருக்கு ஆபத்துல வந்து முடியும். ஏய் உன் கூட சாவகாசம் வச்சுக்கிட்டா நல்லதுல முடிய மாட்டி செருப்பல்ல அடிப்பேன். அடிச்சுக்காம 108க்கு போன போடுங்கடி. ஏய் என் சரியில்ல பேலன்ஸ் இல்ல, ஒரு 200 ரூபாய் காசு கொடு, ரீசார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போட்டு பேசுறேன். ரோட்டனே உன் மேலதான் கொலைகேஸ் வரும், மரியாதையா ஜெயிலுக்கு போறியா இல்ல போன் போறியா? ஏய் ஜஸ்ட் ஃபன் பண்ண, யாரும் கோபப்படாதீங்க. ஐயோ அவ கால ரத்தம் வேஸ்டா போயிட்டு இருக்குது, போன போடேண்டி. ஹலோ ஓ 108 ப்ளீஸ் அர்ஜென்ட் கம் டு முள்ளுக்காடு. ஹலோ 108 முள்ளுக்காடுனா என்னன்னு கூட தெரியாதா? விறகு வெட்ட வந்தோம், என் ஃப்ரெண்டு காலில் அருவா தெரியாம விழுந்துருச்சு, யார் போட்டான்னு தெரியல, ப்ளீஸ் சீக்கிரம் வர்றீங்களா? அவன் உயிருக்கு போராட்டிக்கிட்டு துடிக்கிறான். ஐயோ கடவுளே இவ என்ன இப்படி பேசுறா, நக்கல் நையாண்டி பண்ற மாதிரி, அவன் எப்படி நம்பி வருவான்? ஐயோ என்ன சொல்றீங்க, காட்டுக்குள்ளார வண்டி வராதா? ஐயோ சரி ஓகே, நாங்களே பாடையில தூக்கிட்டு வர மாதிரி இப்ப தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு நேரம் வரோம், நீங்க வைங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதடா உதவி. ஏய் உனக்கு அதிர்ஷ்டமே இல்லடி, அதிர்ஷ்டம் கிட்டவளே, பாடி உன்னை தூக்கிட்டு தான் போகணும். ஏக்கோ அவ காலை புட்டி, நான் அவ தலையை புட்டிக்கிறேன். ஏய் நீ முதுக புடிடி, தூக்கே தூக்கே தூக்கே. காலை பாரு எவ்வளவு பெருசு, சை காண்றாவி. ஐயோ இவ வேற அர்ஜென்ட் தெரியாம குறுக்க வர்றான். ஏக்கோ அந்த அருவால கொட்டை இவள முதல்ல வெட்டணும், இவ பாருங்க வேறமா வேறவ தூக்கிட்டு வர்றா, நம்ம மட்டும் இந்த மூதேவியை தூக்கிட்டு வர்றோம். கொஞ்சம் உதவி பண்றதுக்கு ஏன்டி இவ்ளோ பேசுறீங்க ஏங்கடி? இன்னைக்கு போலப்பே போக்கடிச்சு அடைந்த ரோட்டன் மாடு எல்லாம் நேரம். டாக்டர். நர்ஸ். ஓகே நர்ஸ், அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளா வந்து பீரியட்ஸ் டிலே ஆகுதுன்ட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம், ப்ளீஸ் செக் பண்ணி சொல்ல முடியுங்களா? நீங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? சிஸ்டர் அது வந்து. ஓ ஹஸ்பண்ட். ஆமா 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 ஹஸ்பண்ட். ஓ ஓகே வாட்ஸ் யுவர் நேம்? ஜெனி. ஹே பாய் உங்களுக்கு என்ன பேச தெரியாதா என்ன? சிஸ்டர் ஐ அம் ஜெனி. மொழியா சாரி இல்ல. ஓகே நீங்க ரெண்டு பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தானா? ஓ சிஸ்டர் ஏன் இப்படி கேக்குறீங்க? ஆமா உண்மைதான். ஐயோ சிவா வா இப்படியே போயிடலாம், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஹலோ உங்களோட ஆதார் கார்டு கொடுங்க, எனக்கு டவுட்டா இருக்கு. ஓ சிஸ்டர் இன்னொரு நாள் வரும். சிவா ஒடியந்திரு. ஏய் ஏய் மிஸ்டர். ஐயோ கால் வலிக்குது. ஏக்கோ நம்ம ஜெனி காது. அம்மா நகரடா. மா நான் வேணாமா. ஏய் நகரடா ஓம பிச்சி. பேசாத கட்டி வீட்டுக்கு. ஏய் ஜெனி வா வீட்டுக்கு வா, நான் அடிக்கிறேன். ஜெனி. ஏய் செருப்புமா. ஹலோ மிஸ்டர், என் தொடையில இருந்து கொஞ்சம் கையெடு. ஏய் என்னாச்சு? உன் பொண்டாட்டி அவங்க கூட்டிட்டு போறாங்க. உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, விடுங்க. ஐயோ இன்னைக்கு ஜெனி என்ன ஆக போறான்னு தெரியலையே. ஹலோ மிஸ்டர் நில்லுங்க. ஆளை விடுங்க, இவங்க வேற. ஏய் இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ஃபீஸ் கட்டு மிஸ்டர். ஏய் ஆளை விடுங்கடி. ஏய் ஜெனி யார் அவன்? என்ன பண்ற? அவன் கொண்ட ஆஸ்பத்திரியில. அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா, சாரிம்மா. ஆஸ்பத்திரியில என்ன பண்ணாத சொல்லு ஃபர்ஸ்ட். அம்மா எதுக்குன்னா காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்கம்மா, எமர்ஜென்சி பிளட் டொனேட் பண்ணுன்ட்டு, அதாம்மா. என்னடி சொல்றாவ? ஐயோ ஐயோ கடவுளே, இந்த சின்ன பிள்ளைக்கு பிளட் டொனேட் பண்ணுன்ற அறிவு இருந்திருக்கு, கள்ள தபாய் சாகுற எனக்கு இல்லையே. ஜெனி நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க, வா நானும் வரேன், பிளட் டொனேட் பண்ணலாம். என்னடி பேசுறீங்க, சொல்லிட்டு பேசுங்கடி. எக்கோ நம்ம ஜெனி இருக்காலக்கா, உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்களுக்கு போயிட்டு ரத்தம் கொடுத்துருக்கா, அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? வாழ்த்துக்கள்க்கா இந்த மாதிரி பிள்ளை பத்ததுக்கு. ஜெனிமா சாரிம்மா, அம்மாவை மன்னிச்சிருமா, தெரியாம பேசிட்டேன். பரவாயில்ல விடுங்கம்மா, தெரியாம தானே பேசுனீங்க, நானும் சொல்லிட்டு போயிருக்கணும், சாரிம்மா. ஏய் பரவாயில்ல செல்லம், எதுக்கு சாரி இல்ல, நாங்க தான் முட்டாள், படிக்காத முட்டாள், நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. ஏக்கோ நம்ம ஜெனியை தப்பா நினைச்சிட்டோம், ஐயோ நான் போய் பிள்ளையாருக்கு தோப்காரனை போட்டு வர்றேன், என்ன மன்னிக்க சொல்லி. ஐயோ பாவம் ஜெனி. ஐயோ ஏக்கா அவளுக்கு முட்டையும் ஜூஸும் கொடு. எதுக்குடி?
ஏய் குண்டாத்தா, அவ முட்டை ஜூஸ் குடிச்சாதான் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ரத்தம் ஊருண்டி, அவ ரத்தம் கொடுத்துருக்கல குண்டம்மா. சரிடி, இந்தா இப்பவே போயிட்டு அவிச்சு தரேன் பாரு. இவளே நல்லா திம்பா தின்னி மாடு. நானும் போறேன், போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வர போறேன். நெட்டி கொடுத்துட்டு ஜூஸ் முட்டை சாப்பிட போறேன். இந்த ஹைடி கிட்டையும் போன் பண்ணி சொல்லுவான், அவ ஒரு ஏமாந்தவ, அவ பாவம். ஏய் ஹலோ, எங்கடி இருக்க? ஏய் மூதேவி, நான் உன் முன்னாடி தான் நிக்கிறேன், என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. ஐயோ முன்னாடியே வந்துட்டியா மூதேவி? ஏய் போன கீழே வைடி. சரி சரி, என்னன்னு சொல்லு. உங்களாம் வந்து உதவாங்க, நான் தயாரா இல்ல. ஏய் நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ரத்தத்தை கொடுத்தா ஜூஸ் தர்றாங்களாம், முட்டை தர்றாங்களாம், அரிசி தர்றாங்களாம், எல்லாம் தர்றாங்களாம். வந்தா பாவரட்டிப்போ சொல்லணும்னு பார்த்தா மூதேவி திட்டுற, உதவாங்கன்னு சொல்றேன். மூதேவி பாட்டி. ஏய் என்னடி சொல்ற? ஜூஸ் தான் தராங்களா? எனக்கு ஜூஸ்னா ரொம்ப பிடிக்கும். வா ஆஸ்பத்திரிக்கு போலாம் இப்பவே. அப்படி போட நீ ஒரு தின்னி மூதேவி, நீ எனக்கு தெரியும் தின்னி பண்டாரமே. வாப்பலாம். இவ அப்படியே மோந்து பார்த்துட்டு தூக்கி எரிஞ்சிருவா, எதையுமே சாப்பிட மாட்டா பாரு. இவ தான் திங்கிறதுக்குனே அலைவா, யாரு என்ன வச்சிருந்தாலும். சீப்பொடி. ஏய் உன் குடும்ப புத்தி அப்படி போட்டு கட்டுற பத்தியா? முன்னாடி விட்டு பின்னாடி பேசாதடி தண்டம். ஹலோ டாக்டர், நம்ம பார்க்க ட்ரீட்மெண்ட் சரியில்லையா, அதனால எல்லாரும் வீட்டை பார்த்து போயிட்டாங்க. ரொம்ப நல்லது, அதுதான் நமக்கு வேணும். நீ ரூம்க்கு வா, உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஓ இது வந்து இங்கே பேசலாமே டாக்டர். டாக்டர் உங்க கை என் மேல படுது, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஏய் டாக்டர். என்னம்மா, ஹாஸ்பிட்டல் லீவு, எல்லாரும் கிளம்புங்க. ரோட்டனே நீ கொஞ்சம் இப்படி வாண்டா, அவரை என்னன்னு கேக்குறேன். ஆமா நேத்து ஒரு பொண்ணு வந்து பிளட் டொனேட் பண்ணிட்டு ஜூஸும் முட்டையும் குடிச்சிச்சாமே. இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் ரத்தம் கொடுக்க. எங்க போய் படுக்கணும் சொல்லு. மேடம் எங்க ஹாஸ்பிட்டல்ல யாரும் ரத்தம் கொடுக்கறதில்ல, நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா? என்ன ரோட்டனது இதெல்லாம் பொய்யா? நீ சொல்லி தானே நான் வந்தேன். ஏய் மரியாதையா இப்ப ஜூஸும் முட்டையும் குட்டுங்க, நான் போகணும். எனக்கு பிளட் குட்ட தேவையில்லை, எனக்கு தேவை ஜூஸ் முட்டை. ஜூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காம நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. ஏய் என்னடி தொடைய காட்டுற? ப்ளீஸ் டி, எனக்கு ஜூஸ் குட்டு, நான் போகணும். நான் ஏமாந்து வந்துட்டேன், எனக்கு இப்ப வேணும். ஹலோ மேடம், உங்களுக்கு யாரும் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நிஜமாலுமே இந்த ஜூஸ் முட்டை எதுவுமே கொடுக்கல. என்ன இது ஹாஸ்பிட்டல், வெளியே போங்க. இல்ல நான் கொஞ்சம் நேரம் நின்னீங்கன்னா போலீஸ் கூப்பிடுவேன். ஐயோ ப்ளீஸ் நோ, நான் போயிடுறேன். ஐயோ என் மூக்கு அப்படி சீக்கிரம் போடி, போலீஸ் வருது. சீ ரொம்ப அழவடி. சீக்கிரம் அம்மா உனக்கு வேற பணக்கார பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கணும் சாமி, அதுதான் என்னோட ஆசை. உங்க அண்ணன் தான் ஒன்றும் அதெல்லாம் இழுத்துட்டு வந்துட்டான், அது வேற ஒரு பக்கத்து எனக்கு வயிற்று எரியுது. மா அண்ணா சந்தோஷமா இருக்கார்ல, அது பத்தாதா? விடுமா. நான் சந்தோஷமா இல்லையே சிவா. அம்மா எனக்கு தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடுங்க. ஐய் நீ தூங்கு செல்லம், தூங்குடி சாமி, கண்ணை மூடு தூங்கு, தூங்கு 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 தூங்குடா. அமைதியா இருங்கம்மா, நானே தூங்குறேன். ஆராரோ ஆரிராரோ. அம்மா என்னம்மா, நான் என்ன குழந்தையா? கொஞ்ச நேரம் இருங்கம்மா, அமைதியா இருங்க, நான் பாட்டுக்கு தூங்கிடுவேன். சரி போ படுவா, தூக்கம் வருதுன்னு நீ தூங்கு. தூங்கும் போது என் பிள்ளைய பாரு, கண்ணாடி போட்டு தூங்குது ஸ்டெயிலா. இதுதான் என் பிள்ளைங்கிறது. இதுக்கு தகுந்த மாதிரி தானே பொண்ணு பார்க்கணும். அவள மாதிரிலாம் பிச்சை கடையா கூட்டிட்டு வந்துடக்கூடாது, இல்லைன்னா இந்த ஊர்ல என்னையும் எவ்வளவு மதிக்க மாட்டான். ஷோ அம்மா தொல்லை தாங்கல. இந்த பயலுக்கு ஃப்ரெண்டுங்களையே போன் பண்ணி வீட்ல செத்த நேரம் தங்க விடுறதில்ல, ஊர் சுத்திட்டே இருக்கணும். பேரு வருது, எனக்கு என்ன படிக்கவா தெரியும். ஹலோ ஹலோ. ஏய் எவன்டாவே எம்பளை தூங்குற வைடா. இந்த மாமியார் எதுக்கு ஃபோன் எடுக்கிறாங்க? சே நிம்மதியாவே இருக்க கூடாதாட்டுக்கு. போனா பண்ணி தொலைகிறாளுகளே, பொம்பளையா ஆம்பளையான்னு தெரியல. அளவு சொன்னா பேச மாட்டேங்காளுங்க. இவன் பேசாதான் பேசலாட்டுக்கு. ஒரு நாளைக்கு இருக்குது இவனுக்கு சீக்கிரம் பொண்ணு பார்க்கணும்னு சொல்லணும், அப்பதான் இவன் வாயில இருந்து உண்மை வரும். ஏ தம்பி, உனக்கு போன் வந்துட்டே இருக்குது, என்ன ஏதுன்னு தெரியல. ஏய் ஏன் ஆண்டி தூங்குறவனா லோ லோன்னு கத்தி எழுப்புற? ஏண்டி ராத்திரியில பிறந்தவளே வந்துருச்சு சூனிய கரைக்கிறது. இது என்னவோ என்னை பேசி தொலையும் பாரு. இப்போ எந்திரிச்சு பேசாம பின்னுக்கு போயிடலாம். என் புள்ள தூங்குற மடியில, அதனால கம்முன்னு உட்காந்துருக்கிறேன். இதை எங்க இருந்து தவிர காக்காவுக்கு மூக்கு அதனது? ஏய் அது காக்காவுக்கு மூக்கு வைக்காப்படி மெண்டல் முண்டை. இது கூட தெரியல ஆறு கட்டவளே. நான் தான் உங்களை மாதிரி பேசிட்டே அலையறனாக்கும், அதனால எனக்கு தெரிஞ்சுக்கிறது பார்த்தேன். ஐயா மரமவுல பொழுதுனைக்கும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறா. இவளுக்கு ஒரு வெங்காயமும் தெரியாதவளாட்ட பேசுறா பாரு. ஐயோ கடவுளே, என் புள்ள தூக்காட்டின்றவள பின்னுக்கு போறேன் இப்போ. என்னடி என்ன யோசிக்கிறவ? மயிராத்து மாட்டை விட்டு மேய விட்டுருமே, ஒழுங்கா உட்காந்துடு சரியா? ஐயோ இந்நேரம் உங்க அம்மா கிட்ட ஹலோன்னு சொல்லியிருந்தா நம்மளோட வாய்ஸை நல்லா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏற்கனவே நம்மளை பிடிக்காது, பத்தாதுக்கு அம்மா வேற போய் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. சிவா சொல்லும் போது ஹாப்பியாக இருந்துச்சு. ஐயோ நான் வேற வீட்டுக்கு மருமகளை போயிட்டு என்னை வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், நம்ம செய்யாததா. என்ன திங்கிங்லாம் பலமாக இருக்கு, உள்ள வரலாமா? ஹலோ ஜெனி, என்ன பேரிஞ்ச மாதிரி இருக்கா? பயமா இருக்கு, தெரியாம வந்துட்டோமோ? இதடி. சுஜி உட்கார். சுஜி எப்போ வந்த? என்னடி நல்லா யோசனை பண்ணிட்டு இருக்க? நான் எதுவும் தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ சுஜி அது இல்லை, ஃபோன் பண்ண சிவாக்கு அவங்க அம்மா எடுத்துட்டாங்கடி.
அப்புறம் வச்சுட்டு அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் மாட்டியிருந்தா என்ன இருக்குன்ட்டு. ஃபோன் பண்ணது நீயும் தெரிஞ்சிருந்தா உன் வீட்லயே வந்து உன்னை கிழிச்சிருப்பாங்கடி. அதான் உன் மாமியார். சீரியஸ்லி அதான் உண்மை, அதை தான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். நேரம் மாட்டியிருந்தா நம்ம அந்தரில் தொங்க விட்டுருப்பாங்களேன்ட்டு. ஏய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கொஞ்சம் நேரம் உட்காரேன். ஏண்டி எக்ஸாம் வச்சுட்டு நீ படிக்கவே இல்லையா? சிவான்ட்டு தான் இருக்கியா? நீ மண்டே எக்ஸாம் டி. அடி பொடி, எப்போ பார்த்தாலும் எக்ஸாமு அது இதுன்ட்டு. என்ஜாய் பண்ணடி, ஃபைனல் இயரில் அரியர் வச்சாதான் அப்புறம் அரியர் எழுத காலேஜுக்கு போக முடியும், ஜாலியாக இருக்கும். அப்பப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கலாம்ல. கிழிப்பாங்கடி, ஜூனியரில் மூஞ்சில் காரி துப்புவாங்க. ஒழுங்காக கிளியர் பண்ணிட்டு வர வழியே பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, 2 பேரும் பிளான் பண்ணிட்டு படிக்கிறது இல்லையோ? மறுபடியும் அங்கேயே ட்ரை பண்ண போறீங்களா பிஜி போட்டுட்டு? சேச்சே அதெல்லாம் இல்லை சுச்சி. சரி அதை விட, நீ என்ன பிளான் வச்சிருக்க? நத்திங் பிளான். சொல்ல வந்ததை சொல்லு. சிவா அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? சிவாவோட அண்ணியை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கடி. ஏண்டி சிரிக்கிற? நினைச்சேன் சிரிச்சேன். மாமியார்ட்ட நீ மொத்தங்கிறத நினைச்சு பார்த்தேன். சுச்சி எதுக்கு சிரிச்சுன்னு சொல்லிடு.